கைஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்துல ஒரு செம்மையான கேமியோ பண்ணியிருக்காரு நம்ம அமீர் கான் அவர்கள். அது மட்டும் இல்லாம சித்தாரே ஜமீன் பர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோத்த பண்ணியிருந்தாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு லாங்கஸ்ட் ரோல் வந்து எடுத்து பண்ணியிருந்தாரு. பட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஐடியாவே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ படம் ஃபுல்லாவே ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி எடுத்துட்டு போயிடலாம் அப்புறமா பிளான் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அமீர் கானுக்காக அந்த ஒரு கேரக்டர் செஷனை வந்து மாற்றினாங்க அப்புறமா சொல்லப்படுது. ஸோ அதில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சம்பளமே வாங்காமல் பண்ணார் அப்புறமே சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக வந்து நம்ம அமீர் கான் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் வந்து எடுத்து பண்ணியிருந்தாரு இந்த படத்தில் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் அப்பீரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்கலை. சூப்பர் ஸ்டாருக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூவில் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியை நான் சொல்ல போகும்போது அவர் வந்து ஸ்டோரி கேட்கவே கிடையாது. ஸோ இந்த படம் வந்து யார் பண்ண போறா அப்படின்ற மாதிரி கேட்டார். இதில் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்காகவே அவர் நடிச்சு கொடுத்தாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துலேயே வந்து சூப்பர் ஸ்டாருக்காக பார்த்தீங்கன்னா அவர் கதையே கேட்க கிடையாது. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாருக்காக இந்த படத்தில் நான் நடிக்க ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தோட அந்த ஆடியோலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சம்பளமே வாங்கலை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சூப்பரான வேற லெவலான விஷயமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ரோல் அப்படின்றது சூப்பர் ஸ்டாருக்கு அகெயின்ஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம அமீர் கான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அகெயின்ஸ்டாக நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய உள்ள ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி காட்டி படத்தை முடிச்சிருந்தாங்க அப்படி தான் உண்மையான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் அவர்கள் வந்து பெரிய ஒரு பாலிவுட் ஸ்டாரு தமிழ் சினிமாவில் கூலி படத்தில் கேமியோ பண்ணிட்டு அமௌண்ட்டே வாங்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி தான் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.